ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பிரிஞ்சிருக்கீங்க, நோ கான்டாக்டாக இருக்குது. உங்கள் நபர் உங்ககிட்ட எப்போ பேசுவாங்க, உங்கள் நபருடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, உங்கள் நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கா, உங்களுடைய எண்ணங்கள் வரப்போ எதை பற்றி அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் நபருடைய மனசு மாறுமா, மனசு மாறி உங்ககிட்ட பேசுவாங்களா அதே காதலோட, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக இந்த ரீடிங்கை நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ அந்த நபரை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் அவங்க பேருடைய ஃபஸ்ட்டு லெட்டரை டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவசரப்படவே கூடாது. நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புடைய உண்மையான வளர்ச்சியை உங்களால் பெறவே முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்தால் உங்களுக்கான புரிதல் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காத்திருப்புக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் அந்த பொறுமை உங்ககிட்ட இருந்து அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காமிப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்கள் உங்கள் நபரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு போடுறீங்க அப்படின்னா உங்கள் நபர் உங்களை விட்டு விலகி தான் போவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஃப்ரீடத்துக்குள்ளாடி நீங்கள் தலை போடுறப்ப தான் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காமல் போகுது. அதனால் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் நீங்கள் போடவே கூடாது. இப்போ நீங்கள் உங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது உங்களுக்கான டைம் இது. அதனால் முடிவுகளை நீங்கள் நினச்சி கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், என்னத்தான் முடிவு அப்படின்னு உங்களை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்கிட்ட நீங்கள் பேசினா கூட உங்கள் நபர் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த முடிவை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. திரும்ப எனக்கு கரெக்டான பதிலை சொல்லு, எனக்கு கண்டிப்பாக பதில் தெரியணும், இது உன்னுடைய பதில் கிடையாது அப்படின்னு திரும்ப நீங்கள் திணிக்கிறீங்க அவங்கக்கிட்ட. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. முடிவுகளை நீங்கள் திணிச்சிங்க அப்படின்னா இயல்பாக எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியாது. நீங்கள் நினச்ச விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறாது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த முடிவுகளும் நீங்கள் கேட்க வேண்டாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முதல்ல கவனிங்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிதானமாக கையாளுங்க. இப்போ உங்கள் நபரை நீங்கள் அதிகமாக தேடுறீங்க, அதிகமாக உங்களுக்கு அவங்க ஞாபகங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கட்டாயப்படுத்தி பேச வைக்க முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் கால் பண்ணுறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. சரியா? அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்களோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டு கொடுத்துருங்க. உண்மையான அந்த நேரத்துக்கு நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாக மாறும். சில போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு அமைதி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நம்பிக்கையே இல்லாமல் போகும். நம்பிக்கை இல்லாமல் போகிறப்போ திரும்ப ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் நபரும் சில விஷயங்களுக்கு உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. இப்போ அவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்குறப்போ உங்கள் நபருக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா உங்கள் நபர் வெளியே ஏதாவது போகிறாங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க, இப்போ எனக்கு நீ கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, நானாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் நபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் முயற்சி பண்ணுறப்போ உங்கள் நபர் சில விஷயங்கள் வலுக்கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் நபருக்கு உண்மையாக இருந்திருக்கீங்க. அந்த உண்மையான காலத்துக்கான பதில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். சரியா? இந்த கார்டு உங்களுக்கு மெயினாக என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே உங்கள் கைக்குள்ள போட்டுக்க முடியும். உங்கள் நபர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க.
உங்கள் நபர் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் கூட உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் நடந்துக்கணும்னு இல்லை. அந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் போதும். அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் அதிகமாக பேசினீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ உங்கள் நபர் கூட எப்போவுமே நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மேலே அந்த மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. இப்போ ஏன் பிடிக்கலை அப்படின்னா சில ஆக்டிவிட்டீஸ் அவங்களே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை மாற்றிக்க சொல்லியிருப்பாங்க, உங்களால் மாற்ற முடியாமல் இருந்திருக்கோம். நீங்களும் எதையும் மாற்றிக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஒத்த காலில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அமைதி. டோட்டலாக நீங்கள் அவங்கள விட்டு விலகிருங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, எதுவுமே உங்கள் நபருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு நேரம் இது. அதனால் இப்போ நீங்கள் உங்களை மட்டும்தான் பேணி வளர்த்துக்கணும். உங்களுடைய செல்ஃப் கேரில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் உங்கள் நபருக்கு வந்து அவைலபிளாக இருக்கீங்க. அவைலபிளாக இருக்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் இருட்டாக தான் தெரிகிறீங்க. நீங்கள் பெருசாக அவங்க கண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை. அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறப்போ நிச்சயமாக அந்த வெளிச்சத்துக்கு அவங்க தேடுவாங்க. உங்ககிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள் இருக்கிறப்போ உங்களுக்குள்ளாடியே திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குறீங்க. இந்த குழப்பத்துக்கு என்னதான் பதில், என்னதான் முடிவு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமேல் நீங்களே ஒரு பிரபஞ்சமாக மாற போகிறீங்க. அதாவது மற்றவங்களை வந்து நீங்கள் குறை சொல்லவே கூடாது. சரியா? இப்போ யார் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. குறை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து உங்களுக்குள்ளாடி பதிவாகுறனால இது கொஞ்ச நாள் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரியா? அதனால் நீங்கள் மற்றவங்களை வந்து குறை சொல்லவே கூடாது. எதா இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. அதுதான் அமைதி. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெறும் வார்த்தையாக இனிமேல் இருக்காது. எப்போ நீங்கள் அமைதியாகிறீங்களோ, எப்போ நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்குள்ளாடி அந்த பிரபஞ்சத்தை தேடுறீங்களோ, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த உணர்வு வந்து உங்கள் காதில் வந்து இணைக்கும். நல்ல புரிதல் இருக்கும். உங்களுக்கு மன அமைதி வேணும், இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை வந்து எடுத்துக்கணும், எல்லாமே நல்லதாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுடைய புருவ மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புருவ மத்தினா 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ மத்தி. கண்களை மூடிட்டு முதுகுதண்டு நேரே இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு 2 கண்களையும் மேல் நோக்கி பாருங்கள். சரியா? கண்களை மூடிட்டு மேல் நோக்கி புருவ மத்தியில் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்கள் உடம்பும் வந்து உங்கள் பேச்சை தான் கேட்கும். இந்த மாதிரி உங்களை நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளாடி நீங்கள் கொண்டு வரப்போ தான் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? எப்பெல்லாம் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ, தேவையில்லாத குழப்பங்கள் வருதோ, ரொம்ப உடஞ்சி போகிறீங்களோ, இந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய புருவ மத்தி. உங்கள் புருவ மத்தியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் புருவ மத்தி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மனம் வந்து ஒரு நிலையாகும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எது தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் புருவமத்தையே ஃபோக்கஸ் பண்ண என்னாகும் அப்படின்னா உங்கள் மனசு, உங்களை சுற்றி உங்களுடைய ஆரா எல்லாமே வந்து ஹை வைப்ரேஷனில் வந்து இருக்கும். உங்கள் நபர் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சில பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க. அது என்னன்னா எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இனிமே இந்த வாழ்க்கையில் வந்து உண்மையாக வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கும் அவங்க வந்து உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. அந்த 3ஆம் நபர்னால சண்டைகள் வரும். ஆனால் இனிமேல் உங்கள் நபர் எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ மற்றவங்களுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. அந்த 3ஆம் நபருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து பின்பற்றுவாங்க. இப்போல்லாம் உங்கள் நபர் வந்து அவங்க மனசு சொல்கிறத கேட்கணும்னு அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து சின்ன ஸ்பேஸ் வந்து உங்கள் நபருக்கு வந்து கொடுங்க. சரியா? திரும்ப பேச முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்குறப்போ அவங்க தனியாக நிற்பாங்க. தனியாக நிற்கிறப்ப வந்து நிறைய மாற்றங்களை வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே உங்கள் நபருக்கு வந்து கோபம் கிடையாது. அவங்க வந்து சில நேரம் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து உண்மையான கோபமா அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு கோபம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்து
கொஞ்சம் அவங்க விலகிட்டாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்சம் விலகிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் உங்களை வந்து பெருசாக வந்து கண்டுக்காத்தது. ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. உங்கள் நபர் மாறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் நபர் வந்து மாறிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பெருசாக அந்த பழைய விஷயங்களில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடந்து வந்த சில விஷயங்களில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சில விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. அதுலேருந்து வெளியே வரணும்னு உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பழைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் இன்னமும் காயமாக எனக்குள்ளாடி இருக்குது, நானும் அதில் இருந்து மாறணும், நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும், எனக்குள்ளாடி ஒரு சேஞ்ச் கிடச்சி அப்படின்னா நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் நபர். ஏன்னா அவங்களுக்குள்ளாடி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதான் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து இப்போ கோபம் இல்லாதது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து செய்ய போகிறீங்க. இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக வந்து வாழ்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு செயலும் நீங்கள் செய்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன் மாதிரியாக நான் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே மற்றவங்க இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் எஜமானா இருக்க போகிறீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் 3ஆம் நபர் இருக்கிறப்போ 3ஆம் நபருக்கும் உங்கள் நபருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து உடையுது. சரியா? அந்த கட்டுகள் வந்து உடையுது. சிலர் வந்து பிளாக் மேஜிக்னால உங்கள் நபரை உங்ககிட்ட இருந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அது என்னென்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக்கிட்டே இருக்குது. சரியா? சீக்கிரமாகவே உங்கள் நபர் உங்ககிட்ட பேசுவாங்க, மனசு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஒரு சின்ன மாற்றம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏற்பட்டிருக்கு. 3ஆம் நபருடைய பிடியிலிருந்து உங்கள் நபர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெளியே வந்துடுவாங்க. இனிமேல் நீங்கள் வந்து நிறைய மாற போகிறீங்க. எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, பழசை பற்றி முடிஞ்ச விஷயங்களை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் என் வாழ்க்கையை நான் வாழணும், இந்த செகண்ட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் ரசித்து என் வாழ்க்கையை இனிமேல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்குள்ளாடி ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கை வரப்போ நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு தயக்கப்படவே மாட்டீங்க. இவ்வளோ நாள் சோகமாக இருந்தீங்க, இனிமேல் அந்த சோகத்தை தூக்கி போட்டுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அந்த சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அந்த போக்கை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சம் எப்போவுமே எனக்கு எல்லாத்தையும் நல்லதாக தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாகசமாக இருக்க போகுது. உங்கள் இலக்கை வந்து மாற்றப்போகுது. அதாவது இந்த இயல்பான தருணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். வாழ்க்கை வந்து வாழ சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளாடி ஏற்படக்கூடிய ஒரு சின்ன நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. இவ்வளோ நாள் பொறுப்பற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பொறுப்பற்ற மாதிரி தானே நான் இருக்கேன், பொறுப்பே இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு. ஆனால் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து அது பொறுப்பற்ற ஒரு முயற்சியாக வந்து இருக்காது. அது வந்து மாறாக உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறதுக்கான ஒரு மாற்றமாக வந்து இருக்க போகுது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு அட்வென்ச்சராக வந்து இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப ஒரு மறுபிறப்பு எடுக்க போகிறீங்க. அந்த மறுபிறப்பு எப்படின்னு இருக்கிறப்போ பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்க. பழைய அடையாளத்தை தூக்கி போட்டுருவீங்க. பழைய எண்ணங்களை, தேவையற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு ஒரு புதிய பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்குள்ளாடியே நிறைய நல்ல ஹேபிட் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்கள் நபருக்காக மாறணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ரொம்ப நாள் சில விஷயங்கள் உங்கள் நபர் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கேட்காம விட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் மாறுவீங்க. அதாவது உங்களை ஒரு நல்ல மனிதனாக நான் மாறிட்டேன், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுக்கு ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்கும் எனக்காக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இருந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன், சில மோசமான சூழ்நிலைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் 3ஆம் நபர் வந்து விலக போகிறாங்க. அதே மாதிரி பிளாக் மேஜிக்னால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா
அது வந்து ஒரு கட்டம் முடிவுக்கு வந்து வந்துடுச்சு. சரியா? அதனால் புதிய ஒரு மாற்றம். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை. பெரிய ஒரு மிராக்கிள் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு மாற்றம் வந்து இதில் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு கதவு வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த கதவு வந்து திறக்கும். சரியா? இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு செக் பண்ணுறப்ப வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து மாற போகிறீங்க. நீங்கள் டோட்டலாக மாறுவீங்க. அதாவது உங்களுடைய பழைய எண்ணங்கள், அந்த பழைய தாட், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் இனிமேல் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகிறீங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கடினமான காலங்களை வந்து நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அவ்வளோ போராடி இருக்கீங்க, அவ்வளோ அழுதுருக்கீங்க. எமோஷ்னல் ஃபீலிங் எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. எல்லாமே நீங்கள் பார்த்து செஞ்சுமே இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து லாஸ்ட்டு கட்டத்தில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு போயிருக்கு. முடிவுக்கு வந்ததுனால உங்களால் வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கு வந்து போக முடியாமல் இருந்திருக்கீங்க. ஆனால் இனிமே அந்த பழசை நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த புதிய நம்பிக்கையோட நீங்கள் புதுசாக எல்லாத்தையுமே திரும்ப மாற்றி அமைக்க முடியும். உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்குறப்ப உங்கள் நபர் வந்து இப்போ கொஞ்சம் தனிமையில் வந்து இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதாவது உங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப உங்கள் நபர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, ரொம்ப ஈகோ தனத்தை எல்லாமே வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய சோகத்தை எல்லாமே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் நபர் வந்து உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்குறப்ப வந்து இல்லை. அவங்க மிஸ் பண்ணுறாங்க உங்களை. ஆனால் வந்து சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் மாறிட்டீங்க, டோட்டலாக வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயமே அவங்களுடைய சக்ஸஸ், அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக இப்போ ரொம்ப போராடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குறிக்கோளை வச்சுருக்காங்க அவங்க வாழ்க்கையில். கண்டிப்பாக அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து பயங்கரமான ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சக்ஸஸோட வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க மனசில் வந்து இருக்குது. இப்போ நான் மௌனமாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒன்று நினைக்காம எல்லாம் இல்லை, இருந்தாலுமே இந்த சக்ஸஸை நான் எடுத்தே ஆகணும், அதை எடுத்துட்டேன்னா நானே உன்னை தேடி வருவேன். இதுதான் அவங்க மனசில் இருக்கிறது. உங்கள் நபருக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை அவங்க மனசில் இருக்குது. இப்போ அவங்கள அவாய்ட் பண்ணாலுமே அவங்களுக்குள்ளாடி வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த காதலில் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்காமல் இருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ளாடி பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் பேரண்ட்ஸ்னால் வந்து உங்களுக்குள்ளாடி பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் நபருக்கு வந்து எப்படி இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. சரியா? உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ போட்டியாக யார் இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப வந்து அந்த 3rd person தான். கண்டிப்பாக மற்றவங்களால உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதரவான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும். சரியா? அதனால் நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் நபருக்கு வந்து உங்கள் எண்ணங்கள் இருக்குது, அந்த காதல் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது. இருந்தாலுமே என்னென்னா இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சா இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி இருக்காங்க. பெருசாக யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்கள் நபர் அதிகமாக தனிமையில் இருந்தாலுமே அதிகமாக வந்து யோசிக்கிறாங்க. இந்த பர்சனுடைய அன்பை வந்து நீங்கள் பெறுவீங்களா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே 3ஆம் நபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. அந்த கட்டுகள் வந்து எல்லாமே வந்து உடையுது. அதனால் இனிமேல் உங்கள் நபர் வந்து மனம் திறந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு குறிக்கோள் இருக்குது, அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய பர்சன் ஏன் இப்போ வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய அன்பு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்து இருக்குது. சரியா? உங்களை மீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு gift கொடுப்பாங்க உங்கள் நபர். இப்போவே உங்களுக்காக ஒரு gift வச்சுருக்காங்க. ஆனால் அது கொடுக்கறதுக்கான சூழல் வந்து இல்லாமல் போயிருக்கு. நீங்களும் அதே மாதிரி உங்கள் நபருக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் எகெயின் வந்து மீட் பண்ணுவீங்க. மீட் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி அந்த கிஃப்ட்டை வந்து கொடுப்பீங்க.
அதே மாதிரி உங்கள் நபர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையிலையுமே இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் பர்சன் யாருன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு லேடி வந்து இருக்காங்க. அதாவது இப்போ உங்களை வந்து எப்படியாவது பிரிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு. அதே மாதிரி பிரிச்சும் விட்டுட்டாங்க அந்த லேடி. இன்னொரு பக்கம் என்னென்னா நீங்கள் தனியாக இருக்கணும், அதே மாதிரி அந்த பர்சனை வந்து தனியாக இருக்கணும், உங்கள் கூட சேரக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சது நடந்துடுச்சு அந்த தேர்ட் பர்சன். ஆனால் இதை தாண்டி நிச்சயமாக ஒரு நல்ல மிராக்கிள் இருக்குது. நீங்கள் பிரபஞ்சத்தை மட்டும் நீங்கள் நம்புங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் யாருமே உங்களுக்கு இல்லை, உங்கள் பின்னாடி யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் சரி, ஒவ்வொரு ப்ரேயரும் சரி, உங்கள் பின்னாடி பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. சரி, அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன சில விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மகிழ்ச்சியான தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.